சார் வணக்கங்க. வணக்கம் சார். நீங்கள் தலைவர் இப்பொழுது மாநிலம் வந்து நீங்கள் காலையில் உங்களுடைய அனைத்து உறுப்பினர்களோட டிவிக்கு எம்எல்ஏ அவர்களை சந்திக்க ஆஃபீஸுக்கு போயிருந்தீங்க. அதனுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் என்ற கேட்டுக்கொள்கிறேன். ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹரீஷை வந்து கூட்டணி கட்சி சார்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் மாவட்ட தலைவர்கள் கட்டத்தலைவர் பகுதி தலைவர் வட்டத்தலைவர் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் அவருக்கு ஏதாவது கோரிக்கை இப்போதைக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம். சில கோரிக்கைகள்லாம் வைக்கணும். இனிமேல் தான் அதெல்லாம் தனியாக இல்லை. கட்சி மூலியமா ஒரு பகுதி தலைவரும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்க பகுதியில் நிர்வாகிகளை கூட்டிட்டு போய் பார்க்கணும். இப்போ உங்களுடைய கருத்து நான் செய்வாருன்னு சார் நீங்கள் நிச்சயமாக நம்புறீங்களா? முதல்ல நடத்தின மாதிரி தாவேக தலைவர் விஜய் வந்து இந்த 10 நாளாக அவர் பதவியேற்ற வந்து பார்த்துருக்கோம். எல்லா நிர்வாகத்தையும் சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அதுபோல் இவரும் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் வந்து அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அவர் வந்து ஊழலை ஒழிக்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ டெண்டர் கூட எல்லாமே வந்து ஆன்லைன் டெண்டர் பண்ணியிருக்காரு. முதலாம் வந்து பேசி உங்களுக்கு ஒரு டெண்டர்னு பர்சன்டேஜ் அந்த மாதிரி இல்லாத ஓப்பன் டெண்டர் நல்ல விஷயம். பரவாயில்ல. கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்த்துக்கலாம். மேற்கொண்டு நீங்கள் இன்னும் செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க. மேற்கொண்டு செய்யணும். தமிழ்நாட்டில் ஊழல் மலிஞ்சு போயிருக்கு, டிசிப்ளினே இல்லாத இருக்குது, அதிகாரிகள் மத்தியில் நிறைய தவறுகள் இருக்குது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆலந்தூருக்கு பெரிய துரோகம் செய்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் சுதந்திரம் வாங்கி அகதிகளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தமிழ்நாட்டில் இருக்கும். அதாவது ஆலந்தூரில் மாதவ பெருமாள் கோயில் தெருவு, அதுக்கப்புறம் நம்ம வேலுத்துறை எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பட்டா பிரச்சனையால் ஹெச் பிளாக்கில் இருக்க பட்டா பிரச்சனையால் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமா இல்லை வேறு இது நாட்டில் இருக்க மாதிரி தெரில. நாங்கள்லாம் இந்த ஊருக்காரங்களாம் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த நிர்வாகம். இந்த நிர்வாகத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ரீதியில் ஃபஸ்ட்டு சந்திப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போடுறோம். இது சட்டசபையில் பேச சொல்கிறோம். இன்றைக்கி அதுக்கோசம் தான் அவர் கலெக்டர் ஆஃபீஸும் போயிருக்காரு. அதனால் வந்து இது பட்டா பிரச்சனையே ஒழிக்கணும். யாருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணாங்க பட்டா வச்சுன்னு 5 லட்சம் கூட 10 லட்சம் கூடன்னு கேட்குறேன் ரெஜிஸ்ட்ரேஷன். அதே போல் மாதப்பெருமாள் கோயில் லேண்ட் மானியம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வித்த லேண்டையே வந்து திரும்ப வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க மக்களை. அதெல்லாம் வந்து எம்எல்ஏ சரி பண்ணுவார், விஜய் சரி பண்ணுவார். மேலும் ஒரே ஒரு சின்ன கேள்விங்க. வட மாநிலத்தார் வந்து இங்கே நடந்துருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய சின்ன கருத்து? அந்த மாதிரி தெரினா தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்களும் செய்கிறாங்க. ஆள் பக்கத்தில் வட மாநிலத்துக்கு நம்ம ஆளுக்கு ஃபாரினில் போய் வேலை செய்கிறாங்க, அவங்க இங்கே வந்து வேலை. இப்போ அதுக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுமா இவருடைய ஆட்சியில்? இல்லை அதெல்லாம் போகும் தெரியும். இப்போ நம்ம எதுவும் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வேலை நடக்கணும்னா நம்மளுக்கு ஆள் தமிழ்நாட்டில் போதிய ஆள் வசதி இல்லை, லேபர் வசதி இல்லை. நான் கூட ஒரு கான்ட்ராக்டர் தான், ஒரு வேலை செய்யணும்னாக்கா நாங்கள் வடநாட்டிலேருந்து தான் ஆள் வடநாட்டிலேருந்து தான் பண்ணுறோம். வேறு வழி இல்லை. ஒரு பக்கக்காரர் ஒரு நாளைக்கு கூட முடியல எங்களால். அந்த அளவுக்கு லேபர் டிமாண்ட் இருக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. திராவிட கட்சிகளால் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். கூடவே ஊழலே பெருசாக வந்துச்சு. எந்த அளவுக்கு வளர்ச்சி அந்த அளவுக்கு ஊழலும் வளர்ந்துருக்குது. அதை தடுப்பு